மகள் திருமணி இயக்கத்துல அஜித்குமார், த்ரிஷா நடிப்புல உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகள்ல பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்கு இன்னைக்கு. தடம், தடையறத்தக்க, மீகா அம்மன் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய மகள் திருமணி அவர்களது முதல் முறையாக நடிகர் அஜித்குமாரோட கூட்டணி அமைத்த படம் தான் விடாமுயற்சி திரைப்படம். இந்த படத்தை லைக்கா நிறுவனம் பிரம்மாண்ட பொருட்செலவுல தயாரித்தும் இருக்காங்க. இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்காங்க. மேலும் வில்லனாக ஆரவ் மற்றும் அர்ஜுன் மிரட்டியிருக்காங்க. வில்லியான கதாபாத்திரத்தில் ரெஜினா கசன்ட்ரா நடித்திருக்காங்க. நகைச்சுவை நடிகராக யோகி பாபு முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடித்திருக்காரு. ஒளிப்பதிவு பணிகளை நீரஜ் ஷாவும் மற்றும் இசை பார்த்தீங்கன்னா அனிருத் இசையமைத்திருக்காரு. இந்த படத்தில் சபரிகா பாடல் ஏற்கனவே ஹிட்டடித்தது ஞாபகம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்ன்றது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ரெட் ஜெயின்ஸ் மூவி தான் இந்த படத்தை ரிலீஸ் செஞ்சும் இருக்காங்க. தமிழகத்தில் மட்டுமே 1000 திரையரங்குக்கு மேலே விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் செஞ்சும் இருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் பெரும் முயற்சிக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து அஜித்குமாரோட படம் வருதுன்னா அது இந்த படம் தான். இதனாலேயே ரசிகர்களை ரொம்பவே எதிர்பார்த்து காத்து கொண்ட நிலையில் இன்று உலகெங்கும் இருக்க திரையரங்கில் அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டும் வராங்க. ஆனால் இந்த படத்தில் வழக்கமான தமிழ் படத்தில் வரும் மாஸ் காட்சியும் பஞ்ச் வசனம் இது போல் எந்தவித கமர்ஷியல் அம்சமும் இருக்காது அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. எப்படி இருந்தாலும் படம் தரமான ஹாலிவுட் தரத்தில் படம் இருக்கும்னு எதிர்பார்த்து ரசிகர்களுமே படத்தை கொண்டாடிட்டும் வராங்க. ஆனால் படத்தை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் இந்த படம் பிரேக் டவுன் படத்தோட அப்பட்டமான ரீமேக்குன்னு தெரிஞ்சு ரொம்பவே அதிர்ச்சியிலும் இருக்காங்கன்றது ஒரு புறம். படத்தில் ஒரு சில கார் ஸ்டண்ட் காட்சிகள் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் 2ஆம் பாதியில் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக இருக்குமே தவிர, ஒட்டுமொத்தமாக படமாக பார்த்தோன்னா ரொம்பவே ஃப்ளாட்டான பழைய டெம்ப்ளேட்டான கதையை தான் கொண்டு இருக்குது இந்த திரைப்படம். இதனாலே பல முறை டல் அடிக்கிறது விடாமுயற்சி திரைப்படம். படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனாக அஜித்குமாரும், கயலாக த்ரிஷாவும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே 12 ஆண்டுகளுக்கு முன்பே காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. 12 ஆண்டுகள் கழித்து கயலுக்கு இன்னொருவர் மீது காதல் ஏற்படுது. இதனால் அர்ஜுனை பிரிவை முடிவெடுக்கிறார். அதாவது அஜித்தை பிரிய முடிவெடுக்கிறார். விவாகரத்துக்குமே அப்ளை செய்த நிலையில் விவாகரத்து வழக்கு முடியும் வரை அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறார். சாலை வழியாக காரில் போகலாம், இதுதான் கடைசி ரோட் ட்ரிப்பாக இருக்கும்னு அஜித்துமே த்ரிஷாவை அழைத்து சொல்கிறாங்க. ஆனால் போகிற வழியில் அஜித்குமாரோட கார் பிரேக் டவுன் ஆக நிற்குது. அங்கு உதவுறதுக்காக வரும் அர்ஜுன் மற்றும் ரெஜினா கசன்ட்ரா ஜோடி த்ரிஷாவையும் கடத்துறாங்க. இதற்கு பின்னணியில் இருப்பது யார்? காணாமல் போன தனது மனைவியான த்ரிஷாவை அஜித் கண்டுபிடித்தாரா இல்லையா என்றது தான் படத்தோட கதையே. பிரேக் டவுன் பார்த்தவர்களுக்கு இந்த படத்தோட கதை நன்றாகவே புரிந்திருக்கும். அடுத்தடுத்து என்ன வரப்போன்றதும் புரிந்திருக்கும். ஏன்னா அப்படியே இந்த படத்தை காப்பி எடுத்திருக்காங்க. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு முன்பு அஜித் த்ரிஷா காதலிக்கும் காட்சிகளும் மற்றும் சபதிகா பாடல் வரும் வரைக்கும் தியேட்டரில் ரசிகர்கள் கடவுளே அஜித்தே அப்படின்னு கோஷ்டம் போட்டு கொண்டாடிட்டு வராங்க திரையரங்கில். ஆனால் இந்த பாடல் முடிந்த பிறகு அஜித்தை த்ரிஷா டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது பியூஸ் பண்ண பல்பாக ரசிகர்கள் அமைதியாக இடைவெளி காட்சிகள் முடியுது. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் படம் டெட் ஸ்லோவாக நகருது. படத்துக்கு பெரிய பின்னடைவாக இது மாறியிருக்கு. இந்த படத்தில் வில்லியாக வரும் ரெஜினா கசன்ட்ராவோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஆணையினே சொல்லலாம். அஜித்குமார் மட்டும்தான் இந்த படத்தை முடிந்த வரைக்கும் தாங்கி பிடித்திருக்கார். ஆரவ், அர்ஜுன், ரெஜினா கசன்ட்ரா எல்லாரும் அஜித்தை போட்டு அடிக்கும்போது ரசிகர்களுக்கு ரத்தம் கொதிக்குது. தலைமுடியெல்லாம் பிடித்து இழுப்பது, பூமர் சொல்லி அசிங்கப்படுத்துது, இது போல் காட்சியெல்லாம் அஜித்குமாருக்கு ப்ளஸ்ஸாக முடிந்திருக்கு இந்த படத்தில். இப்படி அஜித்குமார் இந்த படத்தில் அண்டர் பிளே செய்து நடித்திருப்பது மிகப்பெரிய விஷயந்தான். இதே ரசிகர்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறியிருக்கு இந்த காட்சிகள் எல்லாமே. இடைவேளைக்கு பிறகு வரும் படத்தில் வரும் கார் ஸ்டண்ட்லாம் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே அனிருத்தோட பின்னணி இசை கூட பார்க்கும் பொழுது தரமாக இருக்குது இந்த காட்சிகள் எல்லாமே. இது எல்லாமே படத்தை தூக்கி நிறுத்தி இருக்குன்னே சொல்லலாம். படத்தில் ரெஜினா கசன்ட்ராவுக்கு ஏற்படும் அந்த முடிவு
அந்த சீன் வந்து மிரட்டலாக அமைந்திருக்கு. திரிஷாவோட கதாபாத்திரத்தை பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்பும் இந்த படத்தில் ஏற்படுத்தலை. அதே போல் அந்த பிரகாஷ் அவருக்கு காதல் ஏற்படும் அந்த பிரகாஷ் யார் என்றதையும் வந்து படத்தில் கடைசி வரைக்கும் காண்பிக்கவே இல்லை. அஜர்பைசானில் சாலைகளை காட்டிய விதம் மற்றும் காருக்குள் ஆரவ் மற்றும் அவரது கேங்குகள் சண்டை போடும் காட்சிகள் எல்லாமே வந்து சிறப்பாக இந்த படத்தில் அமைந்திருக்கு. அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம்ன்ற அளவுக்கு இருக்குது. பிரேக் டவுன் படத்தை வந்து சரியாக ரீமேக் செஞ்சுருக்காரு மகள் திருமணி. ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷன் தான் கடவுள் விட்ட வழி அப்படி போல இருக்குது விடாமுயற்சி திரைப்படம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.